எஸ், குட் ஈவினிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம டேலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹவு டு அக்கௌண்டிங் ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி இன் டேலி பிரைம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஒரு 2 ஸ்பெஷலான இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா காஸ்ட் சென்டர். ஆல்ரெடி நேற்றுக்கு நான் உங்களுக்கு காஸ்ட் சென்டர் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டேன். காஸ்ட் சென்டர் அப்படின்னா இட் இஸ் எ லொக்கேஷன் ஆர் எ பர்சன் ஆர் அன் ஐட்டம் ஆஃப் எக்யூப்மெண்ட் for the purpose of ascertain the cost and to determine the selling price. Thank you to CAK ஹரிகரன் சார். காஸ்ட் பற்றி ஏதோ 4 வார்த்தை எனக்கு சொல்லிக் கொடுக்க அவர் உண்மையிலே எனக்கு நல்ல ஹெல்ப் பண்ணியிருக்கார். CAK ஹரிகரன் சார். காஸ்ட் அப்படிங்கிறது என்ன? இட் இஸ் அன் எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர்டு ஃபார் த பர்பஸ் ஆஃப் producing a product or rendering a service. It should be expressed in the manufacturing point of view and not from the trader point of view. All costs are expenses, but all expenses are not cost. What is called cost center? It is a location or a person or an item of equipment for the purpose of ascertain the cost and to determine the selling price. ஒவ்வொரு லொகேஷன் இருக்கு. எனக்கு என்ன செலவாயிருக்குன்னு கண்டுபிடிச்சாதான் நான் அதுக்கு செல்லிங் பிரைஸ் எவ்வளோன்னு ஃபிக்ஸ் பண்ண முடியும். டு ascertain the cost, we need cost center. The cost center may be location, இடமா இருக்கலாம், பர்சன் ஆளா இருக்கலாம், எக்யூப்மெண்ட் மெஷினா இருக்கலாம். ஸோ இந்த சம்ல ஃபர்ஸ்ட் we are introducing the cost center. காஸ்ட் சென்டர் பார்க்காததுனால கஃபே காஃபி டே என்ன ஆச்சுன்னோ, காஸ்ட் சென்டர் பார்த்ததுனால அதே கம்பெனி எப்படி ரெக்கவரி ஆச்சுன்னோ கூகுளில் போய் தெரிஞ்சுங்க. கஃபே காஃபி டே சித்தார்த் மாலவிகா ஸ்டோரிஸ் பாருங்க. நெக்ஸ்ட் depreciation. பொதுவா when we filing the return, income tax return, when we are going to file the income tax return, who are you? நீ யார் அப்படின்னு பாரு. அண்டர் செக்ஷன் 2 of 13 டைப் ஆஃப் பர்சன் நீ ஒரு இண்டிவிஜுவல், ஹிந்து, அன்டிவைடட் ஃபேமிலி, பார்ட்னர்ஷிப் கம்பெனி, அந்த மாதிரி கோஆபரேட்டிவ் சொசைட்டி இப்படியெல்லாம் இருக்க அதர் தேன் கம்பெனிஸ் விச் ஆர் ஃபார்ம்ட் அண்ட் ரிஜிஸ்டர்ட் த MCA Companies Act. You have to follow the income tax rate of depreciation. Rate of depreciation 10%, 15%, 20%, 33%. So இதுக்கு பேர் என்னன்னா percentage, rate of percentage. Which rate of percentage I have to follow when I calculate the depreciation? Whether it may be a straight line, whether it be under the written down value method. But under the straight line value method, there is no concept of percentage. Written down value method is the proper method to calculate the depreciation. Under written down value method, which rate of depreciation I have to follow? Whether I have to follow the company's rate of depreciation or I have to follow the income tax rate of depreciation. If you are not a company, why you should follow the company rate of depreciation? You have to follow the income tax rate of depreciation. What is the difference between income tax rate of depreciation and company rate of depreciation? Company rate of depreciation land and building பார்த்தீங்கன்னா 3% இருக்கும். whereas அதே பில்டிங்க்கு இன்கம் டேக்ஸ் ரேட்ல பார்த்தீங்கன்னா 10%, 15% கூட இருக்கலாம், 5% இருக்கலாம். ஸோ கம்பெனிஸ் ஆக்டோட டெப்ரிசியேஷன் விட இன்கம் டேக்ஸ் ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷன் ஜாஸ்தி. ஸோ யூ ஃபாலோ த இன்கம் டேக்ஸ் ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷன். அதன்படி ஒர்க் அவுட் பண்ணி நீங்க பண்ணுங்க. Second thing, if you are a company, you must follow the company rate of depreciation. உங்களுடைய company, if a company is a private limited company or public limited company, you have to follow the company rate of depreciation as specified in the MCA. Why sir? Why I should not follow the income tax rate of depreciation? Income tax rate of depreciation பார்த்தீங்கன்னா கம்பெனி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு சேர வேண்டிய ப்ராஃபிட் அமௌண்ட்லாம் கொஞ்சம் கம்மியாக காட்டும். ஒரிஜினலி ப்ராஃபிட் எவ்வளோ தெரியணும் அப்படின்னா, ஒரிஜினலாக இப்போ ஒரு பில்டிங் எடுத்துட்டோன்னு வச்சுக்கோ, இன்கம் டேக்ஸ் ரேட் படி பார்த்தீங்கன்னா 10% அப்படின்னா அதனுடைய லைஃப் டைம் ஒரு 10 இயர்ஸ் அவ்வளோதான். பட் கம்பெனி ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷனில் அவன் 50 வருஷம் இருக்குன்னா 100 டிவைடட் பை 15 போட்டு 2% கால்குலேட் பண்ணணுமா கம்பெனி ரேட்டில். ஓகேவா? ஸோ ப்ராஃபிட் குறைஞ்சிடும். ரெண்டாவது, if you are a company, you can follow the company rate of depreciation for company purpose. When filing the income tax return, you have to rework. You have to reduce you have to minus the company rate of depreciation. Sorry,
net profit as per profit. Suppose if you are following the company rate of depreciation அப்படின்னா you have to add the company rate of depreciation with your net profit and reduce the income tax rate of depreciation less பண்ணி whatever the profit you are getting, that amount you have to pay as tax. ஓகேவா? ரிவைஸ் ஒர்க் பண்ணி என்ன ப்ராஃபிட் வருதோ அந்த ப்ராஃபிட்டுக்கு யூ ஹேவ் டு பே டேக்ஸ். ஸோ யூ ஹேவ் டு ரீஒர்க், அவ்வளோதான். ஒன்லி டேக்ஸ் கட்டுறதுக்கு எவ்வளோங்கிறது கண்டுபிடிச்சு சொல்கிறேன், தட்ஸ் ஆல். மற்றபடி அக்கௌண்ட்ஸ்லாம் there is no any change in accounts. ஓகேவா? தேர்ட் திங், மெத்தட் ஆஃப் அக்கௌண்டிங். There are two methods of accounting. In your company, you are having only few ledgers of fixed assets. For example, ஒன்னே land and building, ஒரு 2 furniture இருக்கு. You don't need to maintain the block of assets method. There are two methods of accounting. ஒன்று வந்து block of method, இன்னொன்று reducing balance method. Block of method அப்படின்னா, block of assets method அப்படின்னா, originally what price you purchased on which year, the same amount will place in the balance sheet in each and every year. 2018 ஒரு மாருதி கார் 4 லட்ச ரூபாய்க்கு வாங்கியிருக்கு அப்படின்னா 2019 பேலன்ஸ் ஷீட்லையும் மாருதி கார் 4 லட்ச ரூபா தான் இருக்கும். 2020 அப்படி தான் இருக்கும், 2025 அப்படி தான் இருக்கும். அந்த காரை டிஸ்போஸ் பண்ண போகிற 2030 அப்போ பார்த்தாலும் அந்த கார் 4 லட்சம் தான் இருக்கும். சார், காரோட வேல்யூ போக போக குறையாதா? குறையும். ஏன்? அப்போ டெப்ரிசியேஷனை கழிக்காத, ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் ஆப்போசிட் லெவல். புரியுதா? ஸோ இதனால் என்ன சார் பெனிஃபிட்டு? நிறைய பெனிஃபிட் இருக்குது. காரோடைய பர்ச்சேஸ் வேல்யூ என்னங்கிறது எப்போ பார்த்தாலும் தெரியும். ஒன்று, எந்த வருஷம் பார்த்தாலும் ஒரு ஃபிக்ஸட் அசட் இருக்குன்னா அந்த ஃபிக்ஸட் அசட்டோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது கண்டுபிடிக்க முடியும். ஒன்று. ரெண்டாவது, 1 லட்சத்தில் 10,000 போச்சு, 90,000, 90,000ல் 9,000 போச்சு, 81,000, இப்படி சொல்கிறது எப்படி இருக்குது? இந்த பக்கம் 3 லட்சம், அந்த பக்கம் 30,000, அப்படி சொல்கிறது எப்படி இருக்கு? 3 லட்சத்தில் 1 லட்சம் கம்மி பண்ணி 2 லட்சம் சொல்கிறது எப்படி இருக்கு? இந்த பக்கம் 3 லட்சம், அந்த பக்கம் 1 லட்சம், அப்படி சொல்கிறது எப்படி இருக்கு? ஸோ பேலன்ஸ் ஷீட்டை பூஸ்ட் பண்ணி காட்டலாம். ஒரு லோன் வாங்க போகிற, உன்னுடைய பேலன்ஸ் ஷீட் டோட்டல் 3 கோடி இருக்குது, உன்னுடைய பேலன்ஸ் ஷீட் டோட்டல் 1 கோடி இருக்குது. லோன் கொடுக்கறது எதை விரும்புவான் அப்படின்னா, லோன் கொடுக்கறதுக்கு 3 கோடியை தான் ப்ரிஃபர் பண்ணுவான். பட் இந்த பக்கம் அது வேண்டாம், ஐயா அசட் எவ்வளோ இருப்பாரு அப்படின்னு. இந்த கம்பெனியில் 3 லட்சம் அசட்டையோ அதை எப்போ வாங்கினது பார்த்தியா? அது பிளாக் ஆஃப் அசட்ஸ் மெத்தடியா அப்படிமா. ஸோ பேலன்ஸ் ஷீட்டில் நீ பார்க்கும்போது அது வந்து பிளாக் ஆஃப் அசட்ஸா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெப்ரிசியேஷன் கழிச்சு தான் பார்க்கணும் நீ அந்த வேல்யூ. ஸோ டேலியில் இதை நம்ம எப்படி அக்கௌண்ட்ஸ் பண்ணுறது? ஓகேவா? இந்த 2 கான்செப்ட் நான் உங்களுக்கு இந்த சம்மில் சொல்ல போகிறேன். ஸோ முதல் ஸ்டெப்பு கம்பெனி கிரியேஷன். இது வரைக்கும் நான் சொன்ன இந்த 2 கான்செப்ட் உங்களுக்கு புரியுதா? ஒன்று காஸ்ட் சென்டர், இன்னொன்று மெத்தட் ஆஃப் அக்கௌண்டிங் ஃபார் ஃபிக்ஸட் அசட் அண்ட் இட்ஸ் டெப்ரிசியேஷன். நான் சொன்ன கான்செப்ட் புரிஞ்சதுன்னா ஒரு தம்ப் இம்ப்ரெஷன் போடுங்க பார்ப்போம். இதை நான் ப்ராக்டிக்கலாக பண்ணும்போது உங்களுக்கு சூப்பராக புரியும். ப்ளீஸ் டோன்ட் கோ ஈவன் எ சிங்கிள் செகண்ட். 1 செகண்ட் நீ இதுலேருந்து மாறிட்டாலும் உனக்கு இந்த சம்மு புரியாமல் போயிடும். அதனால் அட் எனி காஸ்ட் ப்ளீஸ் கான்சன்ட்ரேட் சொல்லிகிட்டே இருக்கேன். பிரேமாங்கிற பொண்ணு போயின்னு இருக்கு. ஓகேவா? அதனால் சொல்கிறேன், 1 நிமிஷம் கூட நீங்கள் இந்த சம்மு விட்டு போகாதீங்க கிளாஸ் முடிகிற வரைக்கும். ரைட்டு, இப்போ பாருங்கள், முதல் சம்மு ஸ்டெப்பு நான் போடுறேன். டப்புச்சு புட்டும்னு போட்டுருவேன் ஸ்டெப்பை. முதல் ஸ்டெப்பு கம்பெனி கிரியேஷன். கணேஷ் ஃபவுண்டேஷன் ஒரு பார்ட்னர்ஷிப் கம்பெனி ஸ்டார்டிங் ஃப்ரம் 2024-25. டேலியில் வாங்க. கம்பெனி பேர் வந்து பார்த்தீங்கன்னா கணேஷ் ஃபவுண்டேஷன்ஸ். ஃபினான்ஷியல் இயர் 2024-25. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் எடுத்துரு. அட்ரஸ் போட்டுக்கோ. 10/2 பிருந்தாவனம் செகண்ட் ஸ்ட்ரீட். அடுத்தது சேட்பட், சென்னை 6,31,000. இன்னொரு முறை தமிழ்நாடு. பின்கோடு இன்னொரு முறை. டெலிஃபோன் 28361563, 8825470442. மெயில் ஐடி ganeshfoundation@gmail.com. வெப்சைட் வேண்டாம், மறக்காம இங்க ஃபினான்ஷியல் இயர் 1/4/24 1/4/24 என்டர்.
ஓகேவா? ஸோ முதல் ஸ்டெப்பு கம்பெனி கிரியேஷன், எக்ஸலில் ஓகே போடுங்க. ஸ்டெப்பில் இங்கே ஓகே போட்டே வாங்க. ஓகே. ரெண்டாவது ஸ்டெப்பு F11 பில் வைஸு காஸ்ட் சென்டர் எனேபிள் பண்ணுறது. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் F11 ப்ரெஸ் பண்ணது இங்கே வரும். பில் வைஸ் எனேபிள் பண்ணுங்கள். காஸ்ட் சென்டர் எனேபிள் காஸ்ட் சென்டர் எஸ். அடுத்தது இன்வென்ட்ரி இருக்கட்டும், இன்வென்ட்ரி எஸ். அடுத்தது ஜிஎஸ்டி எஸ். இங்கே ஜிஎஸ்டி நம்பர் கண்டுபிடிச்சி போடுங்க. கூகுளில் போயிட்டு ஜிஎஸ்டி நம்பர் ஃபார் கணேஷ் ஃபவுண்டேஷன் அப்படின்னு போடுங்க. ஜிஎஸ்டி நம்பர் ஃபார் கணேஷ் ஃபவுண்டேஷன் சென்னை அப்படின்னு போட்டிங்கன்னா ஒரு நம்பர் வரும். ஒரு நம்பரை எடுத்து போடுங்க. ஓகேவா? ஏதோ ஒரு நம்பர் வரும், ஏதோ ஒரு நம்பர் எடுத்து என்டர் என்டர். டேலியில் நான் கொடுத்துருக்கிற நம்பர் தப்பாக இருக்குது, அதை மாற்றிக்கணும். என்டர் 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 சேவ். ஸோ இந்த இடத்துல ரெண்டாவது ஸ்டெப் என்ன சொன்னேன்? F11 பில் வைஸ் எனேபிள், காஸ்ட் சென்டர் எனேபிள் பண்ணியாச்சா? மூணாவது ஸ்டெப்பு ஓப்பனிங் பேலன்ஸு வித் டெப்ரிசியேஷன் பிரேக்கப் அதோட பண்ணணும். இங்கே எப்படி இருக்குது பாருங்கள், இந்த ட்ரையல் பேலன்ஸ் டெபிட் கிரெடிட். ஓகேவா? 1 by 1 அப்படி நம்ம என்ட்ரி பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து 5% பிளாக் ஆஃப் அசட்ஸ், 10% பிளாக் ஆஃப் அசட்ஸ், 15% அப்படின்னு இருக்குது. இங்கே இதுக்கு பிரேக்கப் வந்து கீழே இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்கப் வந்து கீழே இருக்குது. அந்த பிரேக்கப் என்ட்ரி பண்ணணும். அந்த பிரேக்கப் என்ட்ரி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த அமௌண்ட் வந்துடும், பிளாக் வந்துடும். ஸோ முதல் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா கேஷ் வந்து ஆல்டர் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு கேஷ், கேட்வே ஆஃப் டேலி, ஆல்டர் லெட்ஜர் கேஷ். என்டர் என்டர் கொடுத்து வாங்க. எவ்வளோ அமௌண்ட்டு? 1,25,000. என்டர் என்டர் கொடுத்து சேர்த்துங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பேங்க் ஒரு லெட்ஜர் கிரியேட் பண்ணுங்கள். இங்கே சிங்கிள் லெட்ஜரில் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிவிடுங்க. இந்தியன் பேங்க்கு அண்டர் வந்து பேங்க் அக்கௌண்ட். என்டர். அக்கௌண்ட் நம்பர் கேட்குது, இந்த அக்கௌண்ட் நம்பர் அப்படியே காப்பி பண்ணி போடுங்க. ஐஎஃப்எஸ்சி கோடு ஐடி ஐபி 0C0017. இதை நீங்கள் வச்சுங்க, இந்த அக்கௌண்ட் நம்பரை வச்சுங்க. இந்தியன் பேங்கு பிரான்ச் வந்து பார்த்தீங்கன்னா சேட்பட்டு. கிளைண்ட் கோடு வேண்டாம், வேறு எதுவுமே வேண்டாம். நேராக வந்து ஓப்பனிங் பேலன்ஸ் அமௌண்ட் மாத்திரம் இங்கே போடுங்க. எவ்வளவு ஓப்பனிங் பேலன்ஸு? எவ்வளவு? 2,50,000. அடுத்தது கனரா பேங்க். அடுத்தது என்னது? கனரா பேங்க். கனரா பேங்க். கனரா பேங்க் அண்டர் பேங்க் அக்கௌண்ட்டு. அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோடு CNRB. கனரா பேங்கு CNRB கீழே இருக்குது. கனரா பேங்கோட ஐஎஃப்எஸ்சி கோடு கீழே கடைசியாக நான் கொடுத்துருக்கேன். CNRB 000932 000932 கனரா பேங்கு 9320 போடும். ஓகே, 4 0 வரணும். 00000932 இதுதான் வந்து கரெக்டான அக்கௌண்ட் நம்பர். இந்த இடத்துல கனரா பேங்க் அப்படின்னு போட்டுக்கோ. பிரான்ச் வந்து அதுவும் சேட்பட்டுன்னு போட்டுக்கோ. இங்கே வந்து வேறு ஒன்றும் கொடுக்க வேண்டாம், நேராக கனரா பேங்கோட ஓப்பனிங் பேலன்ஸ் போடுங்க. கனரா பேங்கோட ஓப்பனிங் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பாருங்க. கனரா பேங்க் எவ்வளோ இருக்குது ஓப்பனிங் பேலன்ஸு? டெபிட் பேலன்ஸாக இருக்குது 12,50,000. டெபிட்டா கிரெடிட்டாக பாரு, இங்கே பார்த்தா தெரியும் இது டெபிட்டு இது கிரெடிட். அடுத்தது பாருங்கள் கணேஷ் கேபிட்டல். அதுக்கப்புறம் சிங்கிள் லெட்ஜர்லேயே இதெல்லாம் போட்டுருங்க. கணேஷ் கேபிட்டல் அண்டர் கணேஷ் கேபிட்டல். கணேஷ் கேபிட்டல் அண்டர் கேபிட்டல் அக்கௌண்ட். வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம், அமௌண்ட்டை மாத்திரம் என்ட்ரி பண்ணுங்கள் போதும். கணேஷ் கேபிட்டல். அடுத்தது குமார் கேபிட்டல். குமார் கேபிட்டல் அண்டர் கேபிட்டல் அக்கௌண்ட். குமார் கேபிட்டல் அண்டர் கேபிட்டல் அக்கௌண்ட்டு. குமார் கேபிட்டல் என்ட்ரி பண்ணுங்க. அன்செக்யூர்ட் லோன் SBI. அன்செக்யூர்டு லோனு SBIலேருந்து வாங்கியிருக்கோம். அது வந்து அன்செக்யூர்ட் கீழே வரணும். நேராக வாங்க, என்ன அமௌண்ட்டோ அது போட்டு அது கிரெடிட் பேலன்ஸு என்ட்ரி பண்ணுங்க. அடுத்தது செக்யூர்டு லோன் ICI. செக்யூர்டு லோனு ICICலேருந்து வாங்கியிருக்கோம். அது வந்து செக்யூர்டு லோனு எவ்வளோ வேல்யூவோ அந்த அமௌண்ட்டை பேஸ் பண்ணிவிடுங்க. Ctrl+V 1,25,000 பேஸ்ட். அடுத்தது X&Co சன்ட்ரி கிரெடிட்டார். X&Coன்னு ஒரு கம்பெனி அண்டர் வந்து பார்த்தீங்கன்னா சன்ட்ரி கிரெடிட்டார். X&Co அண்டர் சன்ட்ரி கிரெடிட்டார். மெயின்டைன் பில் பை பில் எஸ் 30 days போடுங்க.
பட் இங்கே பில் வைஸ் டீட்டெயில் நான் கொடுக்கல, வேண்டாம் விட்டுருங்க. 5 lakhs இருக்குது, ஒன்றும் கொடுக்க வேண்டாம், அப்படியே ஆன் அக்கௌண்ட்டே இருக்கட்டும். அடுத்தது கனரா பேங்கு ஓடி அக்கௌண்ட். கனரா பேங்கு ஓடி நம்ம ஆப்ரேஷனுக்கு கனரா பேங்க் ஓடி தான் பயன்படுத்த போகிறோம். அதனால் ஓடி அக்கௌண்ட்டுக்கே நீங்கள் எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணுங்கள். ஓடி லிமிட்டு 20 lakhs. 20 lakhs. அக்கௌண்ட் நம்பர் இங்கே அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், இந்த அக்கௌண்ட் நம்பர் எடுத்துக்கோ. இந்த அக்கௌண்ட் நம்பர் எடுத்துக்கோ. ஐஎஃப்எஸ்சி கோடு சிஎன்ஆர்பி 0000932. பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா கனரா பேங்க்கு, அதே சேட்பெட் பிரான்ச் தான், ஏன்னா உனக்கு இது மாறலை. அடுத்தது செட் ஆல்டர் செக் புக்கு. இந்த செக் புக்கு நம்பர் கொடுத்துருக்கேன், இந்த நம்பரை போடுங்க. எஸ் கொடுத்து செக் புக் நம்பர் 105-201 to 100 செக் அப்படின்னு போட்டிங்கன்னா அது வந்துடும். புக்கு நம்பர் 1 அப்படின்னு போட்டு என்ட்ரு கொடுத்து நேராக வாங்க. இங்கே என்ன அமௌண்ட் இருக்குது பாருங்கள், 50 lakhs. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் நம்ம எதெல்லாம் என்ட்ரி பண்ணியிருக்கோம், இந்த அமௌண்ட்லாம் என்ட்ரி பண்ணியாச்சு, இதை பண்ணியாச்சு. அடுத்தது இதையும் பண்ணிட்டோம். ஓகேவா? அப்போ பேலன்ஸ் இருக்கிறது என்ன இருக்குது, ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் இதுவும் இருக்குது. ஓப்பனிங் பேலன்ஸு வித் டெப்ரிசியேஷன் பிரேக்கப். இதையே நம்ம இன்னும் கொஞ்சம் ரீரைட் பண்ணுவோம். ஓப்பனிங் பேலன்ஸ் முதல்ல, ஓப்பனிங் பேலன்ஸு கிரியேட் முடிச்சுட்டு வர. ஓப்பனிங் பேலன்ஸு கிரியேட். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் டெப்ரிசியேஷன் குரூப். கிரியேட் டெப்ரிசியேஷன் குரூப். அதுக்கப்புறம் கிரியேட் ஓப்பனிங் பேலன்ஸ் லெட்ஜர். ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அதுக்கப்புறமா கிரியேட் ஓப்பனிங் பேலன்ஸ் லெட்ஜர். ஸோ இப்போ இது வரைக்கும் வந்திருக்கோன்னா ஓப்பனிங் பேலன்ஸ் இது ஒன்று பண்ணணும். ஓப்பனிங் பேலன்ஸ் கிரியேட் அதர்ஸ் அப்படின்னு போட்டுருவோம். இது வந்து அதர்ஸ். அதர்ஸ்னால் அசட் இல்லாது, அதை நம்ம பண்ணிட்டோம். இப்போ வந்து டெப்ரிசியேஷன். இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது உங்களுக்கு, அசட் எப்படி இருக்குன்னா 5% பிளாக்கு 10% பிளாக் அப்படின்னு இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட்டு அசட் குரூப். சார் நான் டெப்ரிசியேஷன் குரூப் கிடையாது, கிரியேட் வந்து ஃபிக்ஸட் அசட் குரூப். ஃபிக்ஸட் அசட்டு குரூப் கிரியேட். ஃபிக்ஸட் அசட் குரூப் எப்படி இருக்குது, 5% பிளாக்கு 10% பிளாக் அப்படின்னு இருக்குது. ஓகேவா? ஸோ வந்து நீங்கள் கிரியேட் பண்ணணும். எப்படி கிரியேட் பண்ணலாம், குரூப் கிரியேட் பண்ணுறது, கேட்வே ஆஃப் டேலி கொஞ்சம் கவனமாக பாருங்கள். இந்த இடத்துல நீங்கள் சில பேர் குரூப் கிரியேட் பண்ணுறதுக்கு லெட்ஜர் கிரியேட் பண்ணுறீங்க, லெட்ஜர் கிரியேட் பண்ணுறதுக்கு குரூப் கிரியேட் பண்ணுறீங்க. அது என்ன அப்படின்னு தெரிய மாட்டேங்குது. ஒரு என்ன சார் குரூப்பில் அமௌண்ட் வர மாட்டேங்குதுன்னு ஒரு பொண்ணு கேட்குது. என்ன சார் லெட்ஜரில் அமௌண்ட் வருது, இது குரூப்பில் அமௌண்ட் வர மாட்டேங்குதுன்னு ஒன்று கேட்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா என்ன சார் லெட்ஜரில் இந்த மாதிரி குரூப் காட்ட மாட்டேங்குதுன்னு சொல்லி கேட்குது. என்ன கிரியேட் பண்ணுறோம் தெரிஞ்சு பண்ணு. குரூப் கிரியேட் பண்ணுறோன்னா கேட்வே ஆஃப் டேலி, சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸு, குரூப்பு, ஆல்ட் வச்சு மல்டி கிரியேட். லெட்ஜர்னா கேட்வே ஆஃப் டேலி, சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸு, லெட்ஜரை செலக்ட் பண்ணி அப்புறம் போகணும். நீ கிரியேட் பண்ண போகிறது குரூப்னா குரூப்பை செலக்ட் பண்ணணும், லெட்ஜர்னா லெட்ஜரை செலக்ட் பண்ணணும். மாற்றி செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எனக்கு இது வரலன்னு சொல்லாதீங்க. ஸோ இப்போ நம்ம குரூப் கிரியேட் பண்ண போகிறோம். கேட்வே ஆஃப் டேலி, சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், குரூப்பு. இன் ஜென்ரலாக நீ சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் போனால் லெட்ஜரில் தான் நிற்கும். குரூப் போங்க, ஆல்ட் ஹச் மல்டி மாஸ்டர், மல்டி கிரியேட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிக்ஸட் அசட் கீழே இந்த குரூப்லாம் கிரியேட் பண்ணுறோம். இந்த குரூப்லாம் எது கீழே கொண்டு வர போகிறோம், ஃபிக்ஸட் அசட் சி பிரேக்கப்னு சொல்லிட்டு ஃபிக்ஸட் அசட் கீழே ஒன்று ஒன்றா கொண்டு வரணும். ஸோ இந்த இடத்துல ஃபிக்ஸட் அசட் கீழே 5% பிளாக் ஆஃப் அசட்ஸ். அடுத்தது 10% கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் வி, அவ்வளோதான் உங்களுக்கு. 15% பிளாக் ஆஃப் அசட்ஸ், 25% பிளாக் ஆஃப் அசட்ஸ், 33% பிளாக் ஆஃப் அசட்ஸ், 60% பிளாக் ஆஃப் அசட்ஸ். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சா? என்ன சொன்னேன், கேட்வே ஆஃப் டேலி, சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் குரூப்பு, ஆல்ட் ஹச் மல்டி கிரியேட், அண்டர் ஃபிக்ஸட் அசட்ஸில் போய்ட்டு 1 by 1. அவ்வளோதான். அடுத்தது ஒரு சிங்கிள் குரூப் கிரியேட் பண்ணிக்கோ. கிரியேட் குரூப்பு ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் அப்படின்னு. ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் அண்டர் வந்து பார்த்தீங்கன்னா இது ப்ரொவிஷனில் வரணும். அண்டர் வந்து ப்ரொவிஷனில் வரணும்.
ஆஸ் பர் கம்பெனி கொடுத்து முடிச்சு ப்ரொவிஷன் ப்ராடக்ட். இப்போ வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு அசட்டுக்கு வந்துடணும். அசட்டுக்கு வந்துடுங்க. அசட்டுக்கு வந்துட்டு முதல்ல இதை அட்டன் பண்ணுங்கள். நீங்கள் அட்டன் பண்ணி முடித்ததும் உங்களுடைய கிராஸ் வேல்யூ இது வந்துடும். 3,48,91,675 உங்களுடைய பிரேக்கப் அது வந்துடும். என்ன பண்ணணும்னா கர்சரை எடுத்துகிட்டு வாங்க. கர்சரை எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல வைங்க. இந்த இடத்துல வச்சுட்டு ஷிஃப்ட் ஸ்பேஸ் பார் செலக்ட் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட் என்ன, ஷிஃப்ட் பட்டனை பிடிச்சிட்டு ஸ்பேஸ் பாரை தட்டணும். செலக்ட் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட் என்ன, எங்கே வைக்கணுமோ இந்த மாதிரி வச்சுட்டு ஷிஃப்ட் ஸ்பேஸ் பார் தட்டிட்டு ஆல்ட் டி இதோ பார்த்தீங்களா, ஆல்ட் டி. அதுக்கப்புறம் எஃப்எஃப்பை டக்குன்னு அழுத்தணும். எஃப்எஃப் போட்டிங்கன்னா இந்த மாதிரி ஃபில்டர் ஆகும். ஓகேவா? இன்னொரு முறை சொல்கிறேன் பாருங்க. ஃபில்டரை ரிமூவ் பண்ணுறதுக்கும் அதே ஷார்ட்கட் கீ தான், ஆல்ட் டி எஃப்எஃப். அந்த ஷிஃப்ட் ஸ்பேஸ் பார் போட்டு லைனை செலக்ட் பண்ணிட்டு ஆல்ட் டி அப்படின்னு ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஆல்ட் பட்டனை பிடிச்சின்னு டி அழுத்தணும். ஆல்ட் டி அழுத்திட்டு எஃப்எஃப்னு உடனே அழுத்தணும். எஃப்எஃப் இப்போ கை எவ்வளோ வேகமாக போச்சு, எஃப்எஃப் தெரிஞ்சுதா, அந்த வேகத்துக்கு அடிக்கணும். எஃப்எஃப் எடுத்துக்கூடாது, எஃப்எஃப் அடிக்கணும். ரைட்டா? அப்போ தான் அந்த ஃபில்டர் ஆகும். பாருங்க நான் எவ்வளோ வேகமாக பண்ணுறேன்ட்டு. ஆல்ட் டி அடிச்சிட்டேன். ஆல்ட் டி கொடுத்தேன்னா வெயிட் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இந்த எஃப்எஃப் தான் உடனே அடிக்கணும். லேட் பண்ணிட்டேன்னா வராது. அந்த மாதிரி வந்துட்டு இங்கே ஃபில்டர் எடுக்கணும். இங்கே ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷன் இருக்குல்ல, இங்கே வந்து எப்படி மேனுவலாக எடுக்கணும் மவுஸ் இல்லாமல்னா ஆல்ட் பட்டனை பிடிச்சிட்டு டவுன் ஆரும். ஆல்ட் பட்டன் கீபோர்டில் ஆல்ட் பட்டன் இருக்கும், அதை வந்து அழுத்திட்டு டபுள் ஆரும், சரி டவுன் ஆரும், அதை செலக்ட் பண்ணணும். இது கேப்ஷன் வேற வந்துச்சா, ஒரு நிமிஷம் இருங்க. இந்த இடத்துல ஆல்ட் பட்டனை பிடிச்சிட்டு டவுன் ஆரும். அப்படியே டவுன் ஆர போடுற மாதிரி செலக்ட் டீசெலக்ட், செலக்ட் டீசெலக்ட். இதுக்கு ஸ்பேஸ் பார் தட்டுறேன். ஸ்பேஸ் பார் தட்டினா செலக்ட் ஆகும், டீசெலக்ட் ஆகும். ஒரு 4 வாட்டி பண்ணி பாரு இதெல்லாம். அதுக்கப்புறம் எது வேணுமோ அங்கே வச்சு ஒரு தட்டு 5 மாத்திரம் வரும். இப்போ 3 லெட்ஜர் இருக்குது, 1 by 1 அப்படியே கிரியேட் பண்ணும். எப்படி பண்ணணும், லெட்ஜர் தான். கேட்வே ஆஃப் டேலி, சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். இப்போ லெட்ஜர் கிரியேட் பண்ணுறேன். இப்போ நீ என்ன பண்ணுற, லெட்ஜர். கேட்வே ஆஃப் டேலி, சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், லெட்ஜர். ஆல்ட் ஹெச் மல்டி மாஸ்டர் சைடில் பாரு, ஆல்ட் ஹெச் மல்டி மாஸ்டர் மல்டி கிரியேட். இதில் நீ முதல்ல போடுறது 5% பிளாக் ஆஃப் அசெட்ஸ். ஒவ்வொரு அசெட்டு அதனுடைய வேல்யூ. சார் அந்த அசெட்டுக்கு வேல்யூ இல்லைன்னா என்ன சார் பண்ணுறது, இங்கே ஒன்றும் இல்லையே சார். பரவாயில்ல, லெட்ஜர் மாத்திரம் போட்டு என்டர் கொடுத்துரு, அவ்வளோதான். 0 வேல்யூ. வேல்யூ இருந்தால் போடு, வேல்யூ இருந்தால் வேல்யூ போடு, வேல்யூ இல்லைன்னா வெறும் லெட்ஜரை போடு, அவ்வளோதான். முடிஞ்சிச்சா? 5% பிளாக் ஆஃப் அசெட்ஸ். இன்னொரு முறை சொல்கிறேன் பாருங்க. கேட்வே ஆஃப் டேலி, சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், லெட்ஜர், ஆல்ட் ஹெச் மல்டி மாஸ்டர், மல்டி கிரியேட்டு, 10% பிளாக் ஆஃப் அசெட்ஸ்னால் 10%. இங்கே எக்ஸலில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆல்ட் பட்டனை பிடிச்சிட்டு டவுனரை செலக்ட் பண்ணி 5 எடுத்து விட்டுட்டு 10 பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது, 11 ரைட்டாக இருக்குது. கடன்னு நியூ பில்லியார்ட்ஸ், என்டர். நியூ பில்டிங் ஐடி கோட், என்டர். நியூ பில்டிங் ஆஃபீஸ் பாய், என்டர். ஜஸ்ட் கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் வி தான், வேற ஒன்றுமே பண்ணல. நான் கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் வி தான் கொடுக்குறேன். கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் வி தான் கொடுக்குறேன். கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் வி. எவ்வளோ வேகமாக நான் பண்ணுறேன் பாருங்க, அந்த மாதிரி பண்ணணும் நீங்கள். ஓகேவா? வாத்தியார் வேகமாக பண்ணுறேன்னு சொல்லாதீங்க. உங்களுக்கு நான் சும்மா பேருக்கு ஒன்றை காமிச்சு முடிக்கலாம், ஆனால் நான் ஃபுல் சம்மும் வரணும், முழு சம்மும் காட்டணுங்கிறத நான் போட்டு காட்டுறேன். என்டையர் சம்மையும் போட்டு காட்டுறேன். நான் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணுறேனோ அந்த மாதிரி ஃபாஸ்ட் நீங்கள் வரணும். உங்களுக்கு என் வயசுக்கு இந்த ஃபாஸ்ட்டு, உங்கள் வயசுக்கு நீங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோ. ஓகேவா? என்டர் என்டர். அடுத்தது என்ன ரேட்டு பாரு, 5% போட்டாச்சு, 15%. அதில் ஒரு 4 ஐட்டம் இருக்குது.
எகைன் ஆல்ட்டுக்கு வச்சு மல்டி கிரியேட்டு 15% ஆகிட்டோம். அங்கே இருந்தபடியே இதே மாதிரி தான் எலக்ட்ரிக்கல் இன்சுலேஷன். கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் வி, லெட்ஜர் நேம் அசட் நேம் கண்ட்ரோல் சி, அமௌண்ட் நேம் கண்ட்ரோல் சி, கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் வி, கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் வி. 3BHA படத்தில் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி தான். கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் வி, கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் வி, கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் வி சொல்லிகிட்டே பண்ணுங்க. ஐஆர்யோ படிக்கிற நேரத்துக்குள்ள நான் போட்டுறேன் பாரு அதை. 15%. நெக்ஸ்ட் 15க்கு அப்புறம் என்ன இருக்கு பாரு. நீ மவுஸ் யூஸ் பண்ணக்கூடாது. மவுஸ் யூஸ் பண்ணனா உனக்கு ஸ்லோவாகும். இந்த பக்கம் என்ன பர்சன்டேஜ்? 25. டென்னிஸ் கோர்ட். மவுஸ் யூஸ் பண்ணால் உனக்கு ஸ்லோவாகும். அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணணும்? ஆரோக்கி தான் யூஸ் பண்ணணும். நான் எப்படி யூஸ் பண்ணுறேன் பாருங்க. நான் மவுஸ் யூஸ் பண்ணுறதே கிடையாது. தேவை ஏற்பட்டால் மாத்திரம்தான் மவுஸ், இல்லைன்னா யூஸ் பண்ணக்கூடாது. நமக்கு மவுஸ் வேணும்னா மவுஸ் யூஸ் பண்ணக்கூடாது. அடுத்தது 25 கிடையாது. அதுக்கப்புறம் 33. இன்னும் 2 தான் இருக்குது, முடிச்சிடுவேன். 33ல 3 ஐட்டம் தான் இருக்கா? ரைட், ஓகே. இந்த பக்கம் ஆல்ட் ஹெச் மல்டி கிரியேட் 33%. என்ன வேல்யூ? உங்களுக்கு ஓப்பனிங் பேலன்ஸ் ரிசல்ட்டை நான் காட்டணும், அதுக்காக தான் நான் இப்போ மெனக்கிறது. இது வந்து ஒரு கம்பெனியோடைய ஒரிஜினல் சம் இது. அடுத்தது 60%. 33க்கு அப்புறம் 60. அவ்வளோதான். பிளாங்க் ஒன்றும் கிடையாது, பிளாங்க் எதுவும் கிடையாது. இந்த 2 ஐட்டம் தான் இருக்குது கம்ப்யூட்டர். ஓகேவா? என்ட்ரி பண்ணிட்டு இப்போ பேலன்ஸ் ஷீட்டில் வந்து அசட் சைடில் பாருங்க, 3,48,91,675. அந்த மாதிரி இங்கே வந்துருச்சா பாரு. ஃபில்டரை எடுத்து விட்ருங்க. இங்கே டோட்டல் வந்தால் பாருங்க, 3,48,91,675 வந்துடுச்சு. ரைட், ஓகே. வந்துச்சா இல்லையா? வாத்தியார் கை வலிக்க வாத்தியார் போட்டு தராரு. ஒரு தம்ப் இம்ப்ரெஷன் போட்டா என்ன பாராட்ட மனசு வராதே உங்களுக்கெல்லாம். இந்த மனுஷன் சாவட்டும், இந்த நாடும் நாட்டு மக்களும் நாசமா போகட்டும்ங்கிற மாதிரி இந்த டாலியும் டாலி சாரும் நல்லா இருக்கட்டும்னு சொல்லணும். நம்ம நல்லா இருக்கணும். ஓகேவா? அப்போ கூட என் வாயில் எப்படி வருது பாரு, நல்ல வார்த்தைகள் தான் வருது. உங்க வாத்தியார் அப்படி வேகமாக ஒர்க் பண்ணுவார். கைவலி மாத்திரம் எனக்கு இல்லைன்னு வச்சுக்கோயேன், உண்மையிலே சொல்கிறேனே. அப்படி ஆடும், அப்படி ரஜினி மாதிரி, நம்ம டாலி ரஜினி மாதிரி அப்படி ஸ்டைலாக யூஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து ஒன்றே ஒன்று தான், சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் லெட்ஜர் ஆல்ட் ஹெச் மல்டி கிரியேட்டு அண்டர் ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன். இதை போட்டோன்னா முடிஞ்சு போச்சு சம்மு. அவ்வளோதான் சம்மு, வேறு ஒன்றுமே இல்லை. இவ்வளோ பெரிய சம்முக்கு ஒன்றுமே இல்லை இல்லை வேல்யூவே. இப்போ நம்ம எதை அக்கௌண்ட் பண்ணணும்? இதை முடிச்சாச்சு. இங்கே பண்ணணும் 5% ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன். இந்த அமௌண்ட்டு இதை அக்கௌண்ட் பண்ணால் முடிஞ்சிச்சு. 5% எவ்வளோ வேல்யூ? அடுத்தது 10% ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன். $25% provision for depreciation. 33% for provision for depreciation. Sorry, 60. ஓகேவா? இப்போ போயிட்டு பேலன்ஸ் ஷீட்டை போய் பாருங்க. டிஃபரன்ஸ் இன் ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்கா? போட்டு கச்சிதமாக அதை டேலி பண்ணி வச்சுட்டோமா இல்லையா? 3,65,61,000 16,770 வந்துடுச்சா?
ஓப்பனிங் பேலன்ஸ் போட்டு கன்னு மாதிரி காமிச்சோமா? ஓப்பனிங் பேலன்ஸ் எப்படி கன்னு மாதிரி வந்ததா? இதுதான். நீங்களும் இதை போலவே என்ன பண்ணணும்? சார் நான் போட்டுட்டேன், சக்ஸஸ் பண்ணிட்டேன், ஐ எம் த ஸ்டூடெண்ட் ஆஃப் ராமகிருஷ்ணா மிஷன் டேலி கிளாஸ் அப்படின்னு ப்ரூவ் பண்ணு. சீனிவாசன் வேண்டாம் சார், நீ கூகுளில் சாரி வாட்ஸ்அப்பில் எனக்கு மெசேஜ் பண்ணு, இதில் கூட போடு சார் நான் போட்டுட்டேன், இப்படியே போடு, மென்ஷன் பண்ணு, குரூப்பில் மென்ஷன் பண்ணு சார் ஐ எம் த ஸ்டூடெண்ட் ஆஃப் ராமகிருஷ்ணா மிஷன் ஸ்டூடெண்ட்ஸ் ஹோம் டேலி அப்படின்னு போட்டு இந்த மாதிரி டேலி பண்ணின இமேஜை போட்டு கீழே போட்டு ஒரு தம்ப் இம்ப்ரெஷன் போடு. நான் வந்து அதை பார்த்து வரவேற்கிறேன், கைத்தட்டுவேன். எத்தனை பேர் பண்ணுறீங்கன்னு பார்க்குறேன். ஒரு சேலஞ்சாக இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டேன், இதை நான் அப்படியே உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். நன்றி கூறி விடைபெறுகிறேன். நான் உங்கள் டேலி சீனிவாசன். தேங்க்யூ, பை. நாளை வேறு மாதிரி இந்த சம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது அதனுடைய டிஃப்ரென்ஸை நான் இன்னொரு நாள் சொல்கிறேன். நன்றி, தேங்க்யூ.